அதனால நம்ம அறிவையும் வளர்ப்போம், நம்ம அமலையும் வளர்க்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது 2 விஷயத்த அல்லாஹ் பிரியப்படுறான். அவன்கிட்ட உள்ள 2 விஷயம், அது நம்ம மனிதர்கள் எல்லார்ட்டையும் இருக்கணும் அப்படின்னு அவன் பிரியப்படுறான். என்ன விஷயம்? அல்லாஹ் தௌபா செய்வானா? அல்லாஹ்ட்ட இருக்கிற 2 விஷயம்ப்பா, அது நம்மகிட்ட எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அல்ஹம்துலில்லாஹ். மன்னிப்பும் மறைத்தலும், மன்னிக்கவும் செய்யணும், மறைக்கவும் செய்யணும். நம்மள அல்லாஹ் மன்னிக்கவும் செஞ்சிருக்கான், மறைக்கவும் செஞ்சிருக்கான். நம்ம பாவத்தை பிறருக்கு காட்டாம மறைச்சு வச்சிருக்கேன் இல்லையா? நம்ம பாவத்தை எங்கேயாவது யாருக்காவது சொல்ல முடியுமா? நானா சொல்லாம உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்களா சொல்லாம எனக்கு தெரியுமா? அப்ப மறைப்பதை அல்லாஹ் அவனுடைய பொறுப்பாக வச்சிருக்கான். அதே நேரத்துல மன்னிக்கிறதையும் அவன் பொறுப்பா வச்சிருக்கான். மன்னிப்பு அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறது மாதிரி பேசுறதெல்லாம் பேசிட்டு அவங்கள என்ன வசப்பாடணுமோ அத்தனையும் பாடிட்டு மன்னிக்கிறதுக்கு பேர் இல்லை. செஞ்ச தப்ப எல்லார்ட்டையும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு மறைக்கிறது இல்லை. எந்த காரணத்திலையும் மன்னிப்பு கேட்பவர்களை மன்னிப்பவன் சிறந்த மனிதன்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிப்பு யாரும் கேட்டுட்டாங்களா அதை மன்னிக்கிறது தான் சிறந்த தன்மைங்கிறாங்க. அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய பெரிய பண்புகள்ல இந்த 2 பண்பு முதன்மையானது, மன்னிப்பதும் மறைப்பதும். சுப்ஹானல்லாஹ். இந்த மன்னிப்புங்கிறதுக்கு உங்களுக்கு கேட்ட வரலாறா தான் இருக்கும், திரும்ப ஈமான புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி ஞாபகப்படுத்துவோம். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சா? சொல்லுவோமா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா? அல்கமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்த தோழர். இப்போ அவங்க நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. அல்கமா ரலியல்லாஹு தஆலா சக்கராத்தின் வருத்தத்துல இருக்காங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல போகுமே பேசுறாங்க, மற்றது எல்லாம் பேசுறாங்க. ரசூலை கேட்கிறாங்க, நீங்க எப்படி வந்தீங்க, யார் அனுப்புனாங்க, எல்லாம் சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, கலிமா ஷஹாதாவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நாவை அசைக்கிறாங்க, அந்த நாக்கு அசையுது இல்லை. இதை பார்த்த பிலால் ரலியல்லாஹு தஆலாவுக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழருக்கு இந்த நிலையே அப்படின்னு நினைச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்கமா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப இளமையா இருக்காங்க, ஆனா மத்ததெல்லாம் பேசுறாங்க, ஆனா சஹாதா மட்டும் அவங்க நாவுல வரல. ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப கவலையாகி அவங்க தோழரை பார்க்கறதுக்கு போறாங்க. போய் இருந்து சொல்றாங்க, அல்கமா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கேங்கிறாங்க. கலிமா ஷஹாதா சொல்லுங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என் நாவு வரமாட்டேங்குதேன்னு அழுகுறாங்க. இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கியவர்களாக கேட்கிறாங்க, அவங்க மனைவி மக்கள் இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க. தாய் தந்தை இருக்காங்களா? தந்தை இல்லை, தாய் இருக்காங்க. அந்த தாய் எங்க? மகனுக்கும் தாய்க்கும் ஒரு பிரச்சனையின் காரணமாக தாய் பிரிஞ்சு இருக்காங்க. இப்ப இந்த சூழ்நிலையில கூட அந்த தாய் வந்து பார்க்கலையா? பார்க்கல நபியே. இப்ப என்ன செஞ்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தாய் எங்க இருக்காங்க அப்படின்னுட்டு அந்த தாய்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்பவும் பிலால் ரலியல்லாஹு தஆலா போறாங்க. போய் கேட்கிறாங்க அந்த தாயிட்ட, மகனுடைய நிலை இப்படி இருக்கு, கலிமாவை சொல்லல, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகனுடைய என்னதான் செஞ்சிருந்தாலும் நீங்க மன்னிப்பு வழங்கிடுவீங்களா? அவங்க என்ன செஞ்சாங்கிறது நீங்க கூட கேட்கல, மன்னிப்பு வழங்க சொல்லி விட்டாங்க அப்படிங்கிறது அந்த தாய் சொன்னாங்களா, என் மகனை மன்னிக்க அளவுக்கு அவங்க நான் செய்யலை, அதுக்கு மேல செஞ்சுட்டாங்க, அதனால நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்ப இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துருச்சு. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் சொல்றாங்க, அம்மா. அப்புறம் தாய் சொல்றாங்க, யார சொல்லல, நீங்க கூப்பிட்டுருந்தா நான் வந்திருந்திருப்பேனே, என்னைய தேடி நீங்க வந்துட்டீங்களே. அவங்க பதறி போய் சொல்லும் போது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மா உங்க மகனை மன்னிச்சிருங்க. அப்ப அந்த தாய் சொல்றாங்க, இல்ல என் மகன் என்னை ரொம்ப மன வேதனைப்படுத்திட்டான், எனக்கு மன்னிக்கணுங்கிற எண்ணமே என் மனசுல வரல. தாய் அப்ப எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. எனக்கு வந்து பெரிய இடையூறுகள்லாம் செஞ்சிருக்காரு, நான் அதை சொல்ல விருப்பப்படலை, நான் மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசு வர இடம் கொடுக்க மாட்டேங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க விறகுகளை போட்டு நெருப்பு மூட்டுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த தாய் கேட்கிறாங்க, நெருப்பை ஏன் மூட்டணும்? என்கிட்ட இதை கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப நெருப்பு ஏன் மூட்டுறீங்க? யார சொல்லலாம், எதுக்கு மூட்டுறீங்க? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இருக்கும் காலத்திலேயே என் கூட இருந்த எனது தோழர் கலிமா சொல்லாம நரகம் போவதை நான் விரும்பல. அந்த நரக நெருப்புல வேகிறத விட உங்க கண்ணு முன்னால நெருப்புல நான் தூக்கி போட்டுறேன். நீங்க தான் மன்னிக்கலையே, நீங்க மன்னிக்காட்ட ரப்ப மன்னிக்க மாட்டானே. சொன்னதோடு அந்த தாய் பதறி போனவளாக, என்னுடைய மகனை நீங்க வந்து நெருப்புல போட நான் விட மாட்டேன், நீங்க மன்னிக்காட்ட அங்கேதானே அதான போடுவான், கலிமா சொல்லலையே. சொன்ன உடனே அந்த தாய் என்ன செய்யறாங்க, யாரப்பே நான் என் மகனை மன்னிச்சுட்டேன், யாரப்பே என் மகனை மன்னிச்சுட்டேன், யாரப்பே என் மகனை மன்னிச்சுட்டேன் அல்லாட்ட கதறுன உடனே சொல்றாங்க, இப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா போய் அல்கமா ரலியல்லாஹு தஆலா நிலை என்னன்னு பார்த்துட்டு வாங்கிறாங்க. தாய்கிட்ட இருந்துகிட்டு எப்படிப்பட்ட உஸ்தாதுமா நம்மளுக்கு, எப்படிப்பட்ட வழிகாட்டல்கள். இப்ப அல்கமா ரலியல்லாஹு தஆலாவுடைய இடத்துல வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்து பாக்குறாங்க. அல்கமா ரலியல்லாஹு தஆலா கலிமாவை சொல்லிக்கொண்டே இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த தாயுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். 70 தாய்க்கு மேலான ரப்பு ஒரு தாய் வாயில இருந்து மன்னிப்பை எதிர்பார்க்கிறான். இது தாய் பிள்ளைக்கு மட்டும் இல்ல, தாய் பிள்ளைக்கு மட்டுமா, இது எல்லாருக்கும் பொது. நம்மளுக்கு எவ்வளவோ கவலை, எவ்வளவோ கஷ்டங்கள், எல்லாரு மேலே யாராரு மேலேயும் கோபங்கள் இருக்கும், யாராரு மேலேயும் வருத்தங்கள் இருக்கும். அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஏன் பாவத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான், நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். மன்னிப்புடைய உணர்வு நம்மளுக்கு வரணும். அல்லாஹ் மன்னிச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யற ரொம்ப லேசா தெரியும், அது கஷ்டமான காரியம் நம்மளுக்கு நல்லா தெரியும், அதை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். நம்ம பாவத்தை மன்னிச்சதுனால அல்லாஹ் தந்திருக்கான். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒன்று கூட அல்லாஹ் வைக்கிறதே எப்படி தெரியுமாமா, நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்குமா, நம்மளுடைய அமல்கள்ல ஏதோ ஒண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா நல்ல பேச்சுக்களை பேசவும் நல்ல சபையில அமரவும் அல்லாஹ் தஆலா நம்மளை வச்சிருக்கான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய குணமான மன்னிப்பையும் மறைத்தலையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்து நம் வாழ்க்கையை சீர்படுத்துவோமாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.